இப்போ இன்றைக்கோட vlog என்ன பண்ண போகிறோன்னா கூலண்ட் சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த கூலண்ட் சேஞ்ச் வந்து DIY டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்றது தான். ஸோ இது வந்து நான் தான் பண்ண போகிறேன். அது ஷிஃப்ட் கரெக்ட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது, என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஆனால் ஸோ லெட்ஸ் கோனா டூ திஸ் ஷிட். தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. டூல்ஸ், கூலண்ட், டிஸ்டில்டு வாட்டர், அதுக்கப்புறமா கொஞ்சம் வாட்டர் தேவைப்படும். அது எதுக்குன்னு நான் வந்து அப்படியே வீடியோவில் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஸோ டூல்ஸ் மெயின், அப்புறமா ஒரு பிளேடு. ஓகே, ஹலோ செக். ஸோ ஓகே காய்ஸ், என்ன சீன் ஆச்சுன்னா, கடைக்காரன் சொன்னதை நம்பி நாம் என்ன பண்ணிட்டோம், அவர் என்ன சொல்லியிருந்தார், 1 லிட்ரு கூலண்ட்டுக்கு வந்து 3 லிட்டர்ஸ் வாட்டர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா. ஸோ நாம் என்ன பண்ணோம், அந்த மாதிரி இருந்து எல்லாம் மிக்ஸெல்லாம் பண்ணி போட்டு அப்புறமா சரி ஏதோ சேஃப்டி இருக்கட்டும் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தா சமசீன் ஆகிடுச்சு. காருக்கு அப்படி பண்ணக்கூடாதாமா, அது புது காரங்களுக்கெல்லாம் அப்படி பண்ணவே கூடாதாமா. அதெல்லாம் இந்த கேரேஜ் காரங்கெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் பண்ணி காசை அமுக்கி ஏமாத்துற மாதிரி அந்த மாதிரி வேலை. ஸோ ரியலாக நம்ம காருக்கு பண்ணுறதா தான் என்ன பண்ணோன்னா 50% கூலண்ட் அண்ட் தென் 50% டேப் வாட்டர் கூட போடக்கூடாது, ஆரோ வாட்டர் கூட போடாது. நம்ம போட வேண்டிய டிஸ்டில்டு வாட்டர் போடணும் மச்சு. அது கூட அவர் கரெக்டாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ ஆன்லைன் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ கடைசியில் நாமளே கண்டுபிடிச்சிட்டு அந்த போட்டது எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே ட்ரைன் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து புதுசாக வாங்கிட்டு வந்தோம். 2 லிட்டர் கூலண்ட்டுக்கு 2 லிட்டர் டிஸ்டில் வாட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஸோ இப்போ அதை தான் பண்ண போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக முடிச்சுக்க போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு எப்படி பண்ணோன்ட்டு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ என்னென்னா லைட்டாக கொஞ்சம் டிஸ்டில் வாட்டர் இருந்துச்சு, இதை போட்டுட்டு கீழே ட்ரைன் அவுட் தான் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம அதை போட்டுட்டு ஓட்டலை இல்லையா. ஸோ அதனால் இதை போட்டுட்டு இதோ இன்னும் இது ரொம்ப இருந்துச்சு. கிட்டத்தட்ட கொஞ்சம் தான், ஒரு 100 ml 200 ml நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் வரும். ஓகே, ஸோ கீழே ட்ரைன் அவுட் பண்ணிடலாம். மணி அந்த இது எடுத்துக்கோவா. ஸோ காய்ஸ், இதோ இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கின்னு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை வச்சுட்டு கீழே என்னென்னா இந்த காரில் கீழே ஓப்பனில் இருக்காது. ஸோ இது ஃபுல்லாக கழட்டின மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம எப்படி பிளான் போட்டு இப்படி பிடிச்சி தூக்கின்னு இருக்கிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். நான் தான் டைட் பண்ணேன், இருந்தாலும் என்னாலே கழட்ட முடியும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட 1 லிட்டர் எடுத்துகிட்டுப்போம். 1 லிட்டர் எடுத்துருப்போம்ல ஃப்ரெண்ட்ஸ். இது வேறு போட்டு. ஸோ இப்போ அதெல்லாம் எடுத்த உடனே வாபஸ் இதை போட்டு டைட் பண்ண போகிறேன். ஸோ ஹேண்டில் மட்டும்தான் டைட் பண்ணுங்கள். ரொம்ப டைட் பண்ணி அந்த லாக்கை உடிச்சிடக்கூடாது. சிம்பிளாக ஹேண்டில் டைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா இதை லூஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ என்னன்னா அந்த ஸ்பானர் வந்து தொலைஞ்சிட்டு இருக்கிறதுனால கழட்ட முடியல. ஸோ அதனால் என்ன பிளான் பண்ணியிருக்கிறோன்னா பாட்டில்லையே எல்லாமே இஸ்திரலாம் அப்படின்னு தான் பிளான் போட்டிருக்கிறோம். இன்னும் வரல. இந்த இடத்த இப்படி பிடிக்கணும். ஓடு, நான் பிடிச்சிக்கிறேன். நான் சொல்கிறேன். ஸோ காய்ஸ், எடுத்தாச்சு. இதை ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணோம், கிளியர் பண்ணோம். ஸோ ஓகே ஃபைன், கழியாச்சு. வாபஸ் இதை ஃபிட் பண்ணிடலாம் அதே இடத்துல. ஸோ ஓகே, இப்போ நம்மளோட ஐடியா பிரகாரம், சாரி கூகுளில் பின் ஆன்லைனில் காமிச்சது பிரகாரம், கம்பெனிக்காரங்க சொன்னது பிரகாரம் 2 லிட்டர் டிஸ்டில் வாட்டர் கூலண்ட்டுக்கு 2 லிட்டர் டிஸ்டில் வாட்டர் ஊற்றணும். இப்போ அதை தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். எல்லாமே நம்ம லாங்குவேஜ் தான். ஸ்லோவாக ஊற்றிருந்தால் இன்னும் செம்மையாக தெரிஞ்சிடும். ஃபஸ்ட் மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். அப்படி மிக்ஸ் ஆகிட்ருக்கோம் சும்மா இது ஒரு சேஃப்டிக்கு. ஸோ காய்ஸ், இப்போ என்னென்னா இது மீடியமில் ஊற்றணும். அதுதான் பிளான் பண்ணி ஊற்ற போகிறோம். இங்கே இல்லை, கீழே மீடியம் தெரியணும். ரெடியா? தெரியுதா? நான் சொல்கிற வரைக்கும் ஸ்லோ லோ லைட்டு போதும். ஸோ காய்ஸ், இப்போ என்னன்னா இப்போ முக்கால்வாசி இதில் பிரகாரம் ரொம்பிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இன்ஜின் ஆன் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் பார்க்கணும். இன்னும் உள்ளே இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் போடணும். ஏன்னா எந்தெந்த கேப் இருக்குமோ அந்த கேப்புக்கெல்லாம் போயிடும். ஸோ பாருங்கள், ஆல்ரெடி உள்ளே போயின்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணோம், இது இறங்க இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். ஓவராக இருந்துச்சுன்னா தானாகவே ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இந்த மாதிரி வெளியில் வந்துடும். கம்மியாக இருந்துச்சுன்னா உள்ளே போயிடும். ஸோ இப்போ அதை தான் பண்ண போகிறோம். ஓகே காய்ஸ், இப்போ என்னென்னா ஃபுல்லாக ஊற்றி முடிச்சிட்டோம். சீக்கிரமாக வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இது என்னென்னா லைட்டாக ஓவர்ஃப்ளோ ஆகி இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்,
அவங்க சாட் ஜிபிடி பின் ஆன்லைனில் பிரகாரம் என்ன போட்டுச்சுன்னா ஃபுல் பண்ணிட்ட பிறகு இன்ஜின் ஒரு 5 மினிட்ஸ் ஆன் பண்ணிட்டு கேப் ஓப்பன் பண்ணி விட்ருங்க. ஏதாவது ஹேர் பிளாக் ஆகிடுச்சுன்னா அது வந்து வெளியில் வந்துடும். ஸோ ஹேர் அதை லாக் ஆகிடுச்சுன்னா வெளியில் வந்துடும். இஃப் இன்கேஸ் கூலண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஓவர்ஃப்ளோ ஆகிடும். ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இன்ஜினுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அது மாதிரி வச்சுக்கும். அந்த மாதிரி சொல்லி காமிச்சாங்க. இங்கே பாருங்கள் ஓவர்ஃப்ளோ ஆகின்னு இருக்குது லைட்டாக. ஸோ இது எக்ஸ்ட்ரா இருக்கிற கூலண்டெல்லாம் வெளியில் வந்துடும். கரெக்டான லெவல்து மட்டும் அப்படியே இருக்கும். அது முடிஞ்சோடனே கரெக்டாக நான் டைமர் ரெஸ்ட் இருக்கிறேன் 5 மினிட்ஸ். நீங்கள் அதே மாதிரி பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா அது ஸ்டாப் பண்ணிவிட்டு கேப் போட்டிங்கன்னா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டு உங்களோட அந்த மீட்டரில் செக் பண்ணி பார்க்கணும். அது பர்ஃபெக்டாக அந்த லைனில் மிடில் இருக்கணும். ரொம்ப இன்க்ரீஸாக கூட இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட கம்மியாக இருக்கக்கூடாது. மிடில் பர்ஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா தட்ஸ் அ பர்ஃபெக்ட் திங். அதுக்கப்புறமா இது முடிஞ்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் அதை போய் செக் பண்ண போகிறோம். 5 மினிட்ஸ் ஆகட்டும். எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் போய் தான் இருக்குது. 2000 years later. இங்கே கம்மியாகிடுச்சு. இஃப் இன்கேஸ் இது கம்மியாகிடுச்சுன்னா கூட ஓவர்ஃப்ளோவில் அன்எக்ஸ்பெக்டடாக அந்த சைடில் நம்ம ரொப்பிருப்போம் தெரியுமா, அதுலேருந்து கொஞ்சம் இஸ்த்து அதே செட் பண்ணிக்கும். அதனால தான் அதை வந்து மேக்ஸ் கிட்ட மேக்ஸ் லெவலில் வச்சுருக்கிறோம். அது மீடியம் ஆகிடும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ நம்ம ஷிஃப்ட்டுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு இது பிடிச்சிச்சு அப்படின்னு நினைக்கிறோன்னா இதில் ஒரு 1.3 லிட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 1.5 லிட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு. வெறும் காருக்கு அப்போது 2.5 தான் பிடிச்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். 2.5 2.6 தான் பிடிச்சிச்சு. 1.5 லிட்டர் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இன்னைக்கோட vlog வந்து சிம்பிளாக முடிஞ்சிச்சு. வீட்லேயே உட்காந்து எப்படி நீங்களே பண்ணுறது அப்படின்றது தான் இந்த ஐடியா. ஸ்டார்டிங்கில் நாமளும் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணோம். பட் ஃபுல்லாக ஆன்லைனில் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்ட பிறகு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு முடித்தோம். ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஸோ நம்மளோட மிஸ்டேக் வச்சு கற்றுக்கங்க. லேர்ன் ஃப்ரம் another மிஸ்டேக்ன்றாங்களா அந்த மாதிரி. இது இன்னும் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 1 ட்ராப் மாதிரி கொட்டின்னு தான் இருக்குது. ஸோ ஓகே தட்ஸ் இட். இப்போ நெக்ஸ்ட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வீடியோ இங்கத்தோட முடிகிறேன். பாய். ஸோ ஓகே guys, நம்ம பண்ணுறதுக்குள்ளே ஈவினிங் ஆகிட்டு 6:30 ஆகிடுச்சிங்க. டைம் தெரியுதா? 6:35 ஆகிடுச்சு. அதனால கொஞ்சம் இருட்டாகிடுச்சு. ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக இது வந்து இந்த மிடில் இருக்கணும். அதே மாதிரி இருக்குதா பார்த்துக்கோங்க. சென்டரில் இருந்துச்சுன்னா பர்ஃபெக்ட்டுன்னு அர்த்தம். ஸோ இப்போ என்னன்னா சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலான்னு பார்த்தோம். ஏன்னா போட்டு வச்சுருக்கணும் இல்லையா? ஸோ ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தால் பர்ஃபெக்டாக செட் ஆகிடும். அதனால தான் ஒரு ரவுண்ட் ஸ்மால் ரவுண்ட் தான் போயிட்டுருக்குறோம். முடிச்சுன்னு வரலாம். லெட்ஸ் கோ.